நம்மில் கடுங்கோபத்தோடு கொதித்து கொண்டிருக்கின்றனர். தேர்தலுக்கு முன் கையெடுத்து கும்பிடுவது நீங்கள், தேர்தலுக்கு பின் குனிவது நாங்களா? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாகி நாட்டையே விற்கிறாய். பிள்ளைகளை படிக்க வைக்க எந்த தகவல் தான் கஷ்டப்படாமல் இருக்கேன். படிச்சா போதுன்னு ஒரு காலம், அதுக்கப்புறம் மார்க் எடுக்கணும்னாங்க. இப்போ அவன் சொல்றதை தான் படிக்கணும்னு ஆயிப்போச்சு. கல்வியை கஷ்டப்பட்டு தான் படிக்கணுமா? கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஓப்பனா சொல்லணும்னா உங்க பையன் நல்லா படிக்கிறான். ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? உங்க லட்சியம் என்ன? நான் டாக்டர் ஆகணும்ன்றதா என்னோட லட்சியம். என் பையனையும் நம்ம தெருவில் ஆட விட்டுறாது. இந்த திட்டத்தை உச்ச நீதிமன்றமே ஒப்புக்கொண்டு நடைமுறைப்படுத்த ஆணையிட்டுள்ளது. பள்ளியில் படித்த பின்பு அந்த கல்வி தகுதி இல்லை என்றால் நாம் ஏன் பள்ளிக்கு போக வேண்டும்? 5000 மெடிக்கல் சீட்டுக்கு 2 லட்சம் பேர் கோச்சிங் போறாங்க. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் மருத்துவர்களான எல்லோரும் மாநில வழி சிலபஸ் படிச்சுதான் டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா? You can see the students waiting here to write the examination. 700 open heart surgeries பண்ணிருக்கேன். நான் எந்த தகுதி தேர்வு எழுதி வந்தேன்? கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 390 பேர் மட்டுமே அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். இந்த தகுதி தேர்வு வந்த பிறகு சென்ற வருடம் வெறும் 7 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். இந்தியால இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஒத்துக்குச்சு, உங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் என்ன? இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் மானம் ரோஷம் உள்ளவங்க சார். இந்த வழக்கில் நீங்க வெற்றி பெறுவீங்க நம்புறீங்களா சார்? நீங்கன்னு கேட்காதீங்க, நாமன்னு சொல்லுங்க. இது நம்மளோட போராட்டம். இங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்க உடைச்சு வெளில வரணும்னா நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா.